பார்க்க போற படம் சிவப்பு. நவீன் சந்திரா, ரூபா மஞ்சரி, ராஜ்கிரண், தம்பி ராமையா, வெங்கடேஷ், பூராம், செல்வா மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மது அம்பாட்டின் ஒளிப்பதிவுல ரகுநந்தனின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு சக்தி சிவா. தயாரிச்சிருக்காங்க முக்தா ஜி கோவிந்த் அண்ட் புன்னகைப்பூ கீதா. இந்த படத்தோடைய கதை: முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற சூப்பர்வைசர் ராஜ்கிரண் எம்பி செல்வாவோட கட்டிடத்தில் வேலை செய்கிறாரு. இவர் கூடவே தம்பி ராமையா, ஹீரோ நவீன் சந்திராவும் வேலை செய்கிறாங்க. ராஜ்கிரண் கிட்ட ஆஸ்திரேலியா தப்பிச்சு போகணும்னு இருக்கிற சில இலங்கை அகதிகள் அடைக்கலம் ஆகுறாங்க. அந்த கூட்டத்தில் ஹீரோயின் ரூபா மஞ்சரியும் இருக்காங்க. ரூபா மஞ்சரிக்கும் நவீன் சந்திராவுக்கும் காதல் ஏற்படுது. இதை தொடர்ந்து எம்பி தேர்தலும் வருது. தொலைந்து போன அகதிகளை தேடும் போலீசார் ரூபா மஞ்சரியை நெருங்குறாங்க. இந்த நிலையில காதலர்கள் இருவரும் இணைந்தாங்களா? அகதிகளோட நிலைமை என்ன? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ராஜ்கிரண் கட்டிட சூப்பர்வைசராக பல உணர்வுகளை சுமந்து தன்னிடம் அடைக்கலமாக வருபவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அன்பை சுமந்து நடிச்சிருக்காரு. ஹீரோ நவீன் சந்திரா கட்டிட தொழிலாளியாகவே வாழ்ந்திருக்காரு. ஹீரோயின் ரூபா மஞ்சரி அகதி என தெரிந்துவிடக் கூடாது என்று அவரை தேடி வரும் போலீஸ் போஸ் வெங்கட்டிடம் நவீன் சந்திரா போடும் சண்டை யதார்த்தம். சைட் மேஸ்திரியாக வரும் தம்பி ராமையா, எம்பியாக வரும் செல்வா என எல்லோரும் கனகச்சிதமான நடிப்பை தந்திருக்காங்க. ஹீரோயின் ரூபா மஞ்சரி அகதியாக தனக்குள் முழு சோகத்தையும் சுமந்து சரியான ரியாக்ஷன்ஸை கொடுத்து தெளிவா நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் மது அம்பாட் சிமெண்ட் டோன்ல படம் முழுவதையும் ஒளிப்பதிவு செஞ்சு படத்துடைய தரத்தை தன் ஒளிப்பதிவால வான் அளவுக்கு உயர்த்தியிருக்காரு. அகதிகளுடைய வாழ்க்கை இருட்டில் தான் இருக்குங்கிறத டார்க் லைட்டிங் மூலம் சிம்பாலிக்கா காட்டி படத்துக்கு உலக தரத்தை கொடுத்திருக்காரு. இசையமைப்பாளர் ரகுநந்தன் படம் முழுவதும் தன்னுடைய பாடல்களாலும் பின்னணி இசையாலும் படம் பார்க்கும் ரசிகர்களின் உணர்வுகளை தூண்டியிருக்காரு. இயக்குனர் சத்யசிவா படம் முழுவதும் முள்வேலி மேல் காயம் படாமல் நடப்பது போன்று இந்த படத்துடைய கதையையும் வசனத்தையும் கையாண்டிருக்காரு. படத்துடைய ஆரம்ப காட்சி முதல் கிளைமேக்ஸ் காட்சி வரை படம் பார்க்கும் ரசிகர்களை தன் கதையை விட்டு அகலாத வண்ணம் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதுதான் இந்த படத்துடைய வெற்றி. மொத்தத்தில் சிவப்பு சிந்தனை.